தாத்தா, பால்கனியில் ஒரு காக்கா இவ்வளவு பெரிய கொட்டையை எப்படி உடைக்குதுன்னு பாருங்க. அதுக்கு அவ்வளவு புத்திசாலித்தனமா? ஆமாம் செல்லம், அது சாதாரண பறவை இல்லை, ஒரு அறிவுக் களஞ்சியம். காகம் பற்றி உனக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லவா? கிட்டத்தட்ட 30 விஷயங்கள். சொல்லுங்க தாத்தா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். காகம் க்ரோ கார்வீடே என்ற குடும்பத்தை சேர்ந்தது. அது என்ன குடும்பம்? அதில் கிட்டத்தட்ட 40 வகையான காகங்கள் இருக்கின்றன. அப்படியா? நமக்கு தெரிஞ்சது ஒரு வகைதானே. காகங்கள் அண்டார்டிகாலை தவிர எல்லா கண்டங்களிலும் வாழும் தகவமைப்பை கொண்டவை. உலகப் பறவையா? காகம் பொதுவாக கருப்பு நிறத்தில் இருக்கும், அரிதாக வெள்ளை நிறத்திலும் இருக்கும். அந்த கருப்பு தான் அழகு. இவை பொதுவாக 20 வருடங்கள் வரை உயிர் வாழும். நமக்கு தெரிஞ்ச காக்கா 20 வருஷம் வாழுமா? உலகில் அதிகபட்சமாக ஒரு காகம் 30 வருடங்கள் வரை வாழ்ந்ததாம். நம்பவே முடியல. காகங்கள் அனைத்துண்ணிகள், ஓம்னிவோர்ஸ். தானியம், புழு, பூச்சி, நண்டு, செத்த உடல்கள் என எல்லாவற்றையும் உண்ணும். அப்போ அது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. வயலில் உள்ள பூச்சிகளை உண்பதால் காகம் உழவர்களின் நண்பன் எனப்படுகிறது. சூப்பர். இறந்த உடல்களை சாப்பிடுவதால் காகத்தை ஆகாயத் தொட்டி, ஸ்கை ஸ்வீப்பர் என்றும் சொல்வார்கள். சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்கிறதா? குப்பைகள் மற்றும் வீண் பொருட்களை உண்டு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பில் பங்கு வகிக்கிறது. அடடா, ஒரு சின்ன துப்புரவாளர். காகங்கள் எப்போதும் கூட்டமாகவே வாழும் பழக்கத்தை கொண்டவை. ஒற்றுமை முக்கியமா? ஒரு கூட்டத்தில் 10 முதல் 30 காகங்கள் வரை இருக்கும். ஓஹோ, இவ்வளவு பெரிய குடும்பமா? உணவு கிடைத்தால் தனியாக உண்ணாது, கரைந்து தன் இனத்தையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும். வள்ளுவர் கூட இதைத்தானே சொன்னார். காகத்தின் இக்குணத்தைத்தான் வள்ளுவர் காக்கை கரவா கரைந்துண்ணும் என்று திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளார். ரொம்ப நல்ல பழக்கம். குயில் முட்டைகளை காகம் கூட்டில் இட்டுச் சென்றால் காகம் அதனை தெரிந்தும் அடைகாத்து குயில் குஞ்சுகளுக்கு உணவளித்து வளர்க்கும். எவ்வளவு பெரிய கருணை! காகத்தின் இனப்பெருக்கத்திற்கு பெண் காகம் 3 வயதிலும் ஆண் காகம் 5 வயதிலும் தயாராகின்றன. மனிதர்களை விட சீக்கிரம். ஒரு காகம் 4 முதல் 7 முட்டைகள் வரை இடும். கூடு கட்டுவது யார்? ஆண் காகமும் பெண் காகமும் சேர்ந்து குச்சிகள் இலைகள் கொண்டு கூடு கட்டும். அப்புறம் பெண் காகம் முட்டைகளை அடைகாக்கும், ஆண் காகம் கூட்டினை பாதுகாக்கும். சமமான வேலை பகிர்வா? பறவை இனங்களிலேயே காகம்தான் அதிக புத்திசாலித்தனம் நிறைந்தது என்று கருதப்படுகிறது. மனிதர்களை விழவா? ஒரு காகத்தின் அறிவுத்திறன் கிட்டத்தட்ட 7 வயது உள்ள ஒரு குழந்தைக்கு சமமாக இருக்கும். ஆச்சரியக்குறி. காகம் மனிதர்களைப் போல சிறு சிறு பொருட்களை கருவிகளாக பயன்படுத்தும் ஆற்றல் கொண்டது. எப்படி? உயரமான இடத்தில் உள்ள பானை தண்ணீரை குடிக்க சிறு சிறு கற்களை போட்டு நீர் மட்டத்தை உயர்த்தும். புத்திசாலி காகம் கதை நிஜமா? வாகனங்கள் செல்லும்போது அதன் சக்கரத்திற்கு கீழ் கொட்டைகளை வீசி உடைத்து உண்ணும் தந்திரம் காகத்திற்கு தெரியும். அடேங்கப்பா. காகங்களால் உணவுகளை சேமித்து பத்திரமான இடத்தில் மறைத்து வைக்க முடியும். மறக்காதா? காகங்கள் 100க்கும் மேற்பட்ட சத்தங்களை எழுப்பும் திறன் கொண்டவை. காக்கான்னு மட்டும் தானே கேட்டிருக்கேன். காகங்களால் மனிதர்களின் முகங்களை அடையாளம் காணவும் நினைவில் வைத்துக் கொள்ளவும் முடியும். என்னோட முகத்தையும் ஞாபகம் வச்சுக்குமா? தன்னை துன்புறுத்தியவர்களின் முகத்தை 5 வருடங்கள் வரை மறக்காமல் பழிவாங்க காத்திருக்குமாம். ஐயோ, நான் கவனமாயிருக்கிறோம். சிக்கலான புதிர்களை தீர்க்கும் திறனும் திட்டமிடும் திறனும் காகங்களுக்கு உண்டு. ஒரு மேதை பறவையா? சில நாடுகளில் காகங்களை செல்ல பறவைகளாக வளர்ப்பது சட்டவிரோதமாம். ஏ? ஏனெனில் காகங்களை பழக்கி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுத்த முடியும் என்று அஞ்சுகிறார்களாம். அவ்வளவு புத்திசாலியா? உலகிலேயே மிகச்சிறிய காகம் இனமான ஜாக்டா ஒரு புறா அளவுதான் இருக்குமாம். பார்க்க ஆசையா இருக்கு. காகங்கள் தண்ணீர் இருக்கும் இடத்தை சத்தம் மூலம் மற்ற காகங்களுக்கு தெரிவிக்குமாம். தகவல் தொடர்பு சூப்பர். சில சமயம் காகங்கள் மற்ற பறவைகளின் உணவையும் திருடி சாப்பிடும் குணம் கொண்டவை. சேட்டைக்கார காக்காவா? காகங்கள் தான் இறந்த போன காகத்தின் அருகில் கூடி அதன் மரணத்திற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள முயற்சிக்குமாம். துக்கம் விசாரிக்கிறதா? இவை கூடு கட்டியவுடன் குயில்கள் முட்டையிட சரியான தருணம் பார்த்து வருமாம். குயிலுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஒரு காகம் தான் ஆயுளில் சுமார் 30,000 மரங்களை நடுவதற்கு பங்களிப்பதாக சொல்கிறார்கள். எப்படி? காகங்கள் விதைகள் உள்ள பழங்களை சாப்பிட்டு வேறு இடங்களில் எச்சத்தின் மூலம் விதைகளை பரப்பி மரங்கள் வளர உதவுகிறது. இயற்கையின் தொண்டனா? காகங்களின் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் ஒற்றுமை, பகிர்ந்துண்ணும் பண்பு மற்றும் புத்திசாலித்தனம். ஆமாம் தாத்தா, காகம் ஒரு ஆச்சரியமான பறவைதான். தாத்தா, இப்போ எனக்கு காகத்தை பற்றி 30 புதிய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. இது ஒரு கதை மாதிரியே இருந்தது. ரொம்ப நன்றி. சந்தோஷம் செல்லம். இனிமே நீ காகத்தை பார்த்தால் அது வெறும் பறவை இல்லை, ஒரு அறிவாளியின் அடையாளம் என்று நினைப்பாய். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடித்திருந்தால், காகத்தின் அறிவை வியந்திருந்தால், மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தவும். உங்களுக்கு தெரிஞ்ச காகம் பற்றிய வேற எந்த சுவாரஸ்யமான தகவல்கள் அல்லது அனுபவங்கள் இருந்தால் உடனே கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். அதை படிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். மேலும் இந்த அறிவுச் சத்திரத்தை சுழற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க உடனே நம் சங்கு சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள மணி குறியீட்டையும் அழுத்திவிடுங்கள். மீண்டும் ஒரு சுழலும் சங்கு சக்கர தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.